சுஜா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. Sir, voice audible இருக்கா? ஆடிபிள், பேசுங்க. Hi friends, I am branch director Suja, TVT team. My great upline, diamond director Jayabadi ma'am and Tavik sir. நான் பிஃபோர் வெஸ்டேஜ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜ் முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆன பிறகு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணேன். அது பிறகு குழந்தை பேபி எல்லாம் பிறந்த பிறகு ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து அந்த டைம் வந்து ஆன்லைன்ல ஏதாவது வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஜாபுமே வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க மணி ரொட்டேஷன் அந்த மாதிரி இவ்வளோ கட்டினா இவ்வளோ இது சும்மா எதுக்கு நம்ம மணி வேஸ்ட் பண்ணி இது வந்து எந்த ஒரு கான்செப்டுமே இல்லாம சும்மா அந்த மாதிரி தான் ஜாப் நிறைய இருந்து ரைட்டிங்கா இருந்தாலும் இவ்வளோ கட்டணும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எல்டிபி வந்து எனக்கு மேம் தான் சென்ட் பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு எல்டிபி பார்த்துட்டு கடவுள் தந்த வாய்ப்பா தான் நான் இதை பார்த்தேன். லாஸ்ட் வாய்ப்பாட்டு சரி நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து வேற பேபி வச்சுட்டு எந்த ஒரு ஒர்க்குமே போக முடியாது. ஆனா இந்த வாய்ப்பை எடுத்து பண்ணும்போது நம்ம வீட்டு வேலையும் பார்க்கலாம், பிள்ளைங்களையும் பார்க்கலாம். இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பையும் நம்ம வந்து பார்க்கும்போது எடுத்து பண்ணும்போது இங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அந்த நம்பிக்கையில நான் வந்து அவங்கள்ட்ட பேசினேன். அவங்களும் வந்து டீட்டெயிலா வந்து சொல்லி தந்தாங்க இந்த ஒர்க்கை பற்றி. அப்புறம் வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபைவ்ல இருந்தேன். ஃபைவ்ல இருந்து நிறைய நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட எல்லாமே நானும் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கேட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாம தான் இருந்தா, யாருமே ஜாயின் பண்ணல. ஸ்டேட்டஸ் கூட வச்சு தராம தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் என்ன வேலை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்லயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சப்போர்ட் இல்ல. இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சுதான் நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணா நம்ம வீட்ல வந்து எல்லாருமே நம்மளும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வருவாங்க அந்த மாதிரி தான் நான் நினைச்சு நான் இந்த ஜாயின் பண்ணேன். இங்க ஒர்க்கு தொடர்ந்து நான் மீட்டிங் வந்து டெய்லியுமே பார்த்துட்டு இருந்தேன். மீட்டிங் பார்க்கும்போது இந்த பிசினஸுமே புரியுது. அப்படின்னு கூட வந்து டெய்லியுமே காண்டாக்ட்ல இருப்பேன். என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணுவேன். அவங்களுமே வந்து டவுட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஏதாவது கால் பேசி தரதுக்கு எல்லாமே சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தவங்க பேசியிருந்தாலும் எல்லாமே கிளியரா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த சப்போர்ட்டோட எடுத்து இந்த பிசினஸ் பண்ணேன். 12 வந்த பிறகு நிறைய ஐடியுமே எடுப்பேன். ஐடி எடுக்கிறதும் வந்து நிறைய வரும் போகும் அப்படிதான் இருந்தாலும் நான் வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும். சரி யாரு வந்தாலும் வரலனாலும் நம்ம இங்க வந்து தொடர்ச்சியா நின்னா கண்டிப்பா நம்ம கான்பிடென்ட் தான், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். வருவாங்க போவாங்க. ஆனா நம்ம வந்து இந்த பிசினஸ்ல லாஸ்டர் இருந்தா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நானும் வந்து சரி ஐடியா எடுத்து போனாலும் நம்ம வந்து புது புதிய ஐடியா வந்து நம்ம எடுக்கணும். எடுத்து கரெக்டா எப்படி வந்து இது பண்ணணும்னு கிளியரா நான் கேட்டு தெரிஞ்சுட்டு நானும் பண்ணி அடுத்து வந்துட்டு வீட்லயுமே ட்ரைனிங் பார்க்கும்போது லாஸ்ட் வந்து சப்போர்ட் இல்ல. என்ன இது சும்மா பார்த்துட்டு இருக்க. இதுல வந்து நமக்கு இன்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ண பிறகு வீட்லயுமே கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பிரான்ஸ் அச்சீவ் பண்ண அடுத்த மந்த் வந்து டிபிபி அச்சீவ் பண்ணேன். அப்போ வந்து இந்த இந்த பிசினஸ்ல என்னன்னா நம்ம வீட்ல வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து இங்க இன்கம் நம்ம நம்ம இன்கம் எடுத்து காட்டிட்டோம்னா கண்டிப்பா வந்து எல்லா வீட்லயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க நிறைய பேர் இந்த பிசினஸ்ல வந்துட்டு வீட்ல வேண்டாம் அப்படின்னு எல்லாம் ரீசன் சொல்லுவாங்க. ஆனா ரீசன் வந்து சொல்லாம நம்ம இந்த பிசினஸ வந்து தொடர்ந்து பண்ணி நம்ம ஒரு இன்கம் எடுத்து அவங்ககிட்ட காட்டினா இந்த பிசினஸ்ல காட்டினா கண்டிப்பா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தொடர்ந்து இந்த பிசினஸ் பண்ணுங்க. நானுமே வந்து ட்ரைனிங் வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கூட இடையில வந்து அப்படி இருந்தா கூட நான் வந்து அப்ளைன் கிட்ட மீட்டிங் லிங்க் வாங்கி அவங்களுக்கு பார்த்து ஃபீட்பேக் கொடுத்துருவேன். அடுத்து இந்த நம்ம மேல இருக்க ஆக்டிவ் அப்ளைனை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட வந்து நம்ம கனெக்ட்ல இருக்கணும். கனெக்ட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அதபடி பார்த்து இங்க பண்ணாலே இங்க வந்து பிசினஸ்ல வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். 100 பிவி வந்து கன்சென்சியை நானுமே எடுத்து பண்ணேன். என்னோட டீம்ல இருக்கவங்க கூட நான் சொல்லுவேன். அவங்களும் எடுத்து பண்ணனாலதான் கிளியரா வந்து இங்க நிறைய பேர் இந்த அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. உம் நமக்கு ஐடி வந்து போச்சு அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம தொடர்ந்து இங்க சக்சஸ் பண்ணா கண்டிப்பா இங்க சக்சஸ் பண்ணலாம். இந்த ட்ரைனிங்க வந்து எல்லாருமே வந்து பாருங்க. நிறைய பேர் ரீசன் சொல்றாங்க ட்ரைனிங் பாக்குறது. ஆனா வந்து ட்ரைனிங் இங்க கண்டிப்பா இங்க பார்த்தாலே இங்க நிறைய பேர் சக்சஸ் பண்ணலாம். அப்படியே சப்போர்ட்டோட இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா இங்க சக்சஸ் பண்ணலாம். விஷ் யூ ஆல். தேங்க்யூ.